எஸ்ஐஆர் வழக்கில் சற்று நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கிறார். வழக்கறிஞராக வாதாட இருக்கிறார் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. விரிவான விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரம் என்ன? மேற்குவங்க மாநிலத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிராக மம்தா பானர்ஜி தாக்கல் செய்துள்ள அந்த மனுவின் மீதான விசாரணை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட நிலையில் இன்றைய விசாரணையில் அவர் நேரடியாகவே ஆஜராகி தன்னுடைய தரப்பு வாதங்களை தானே முன்வைப்பதற்கான ஒரு அனுமதியை உச்சநீதிமன்றத்தில் கோரியிருந்தார். அதற்கான அனுமதியும் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 32வது பிரிவின் கீழ் வாக்காளர் பட்டியல் சட்டத்தை எதிர்த்து மம்தா பானர்ஜியினுடைய மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதில் 2026ஆம் ஆண்டு நடத்தப்படும் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள், அதாவது எஸ்ஐஆர் பணிகள் அடிப்படையில் திருத்தப்பட்ட புதிய வாக்காளர் பட்டியலை வைத்து நடத்தாமல் 2025ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை வைத்து நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் அதில் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நீக்கப்பட்ட பல்வேறு வாக்காளருடைய பெயர்களை இணைப்பதற்கான ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தன்னுடைய மனுவில் மம்தா பானர்ஜி முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக எஸ்ஐஆர் நடவடிக்கைகளை நடைபெற்றால் தகுதியான பல வாக்காளர்கள் திரும்ப பெற முடியாத வகையில் தங்களுடைய வாக்குரிமையை இழக்கும் அபாயம் உள்ளதாகவும் மனுவில் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தர்க்க ரீதியிலான முரண்பாடுகளுக்காக, அதாவது குறிப்பாக பெயர் பொருத்தமின்மை அல்லது எழுத்துப்பிழை போன்றவற்றிற்காக வாக்காளர்களை விசாரணைக்கு அழைப்பது என்பது ஏற்புடையது அல்ல என்ற ஒரு கருத்தையும் தன்னுடைய மனுவில் மம்தா பானர்ஜி முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அடையாள சான்றாக தகுதியான அதிகாரிகளால் வழங்கப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் ஏற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மம்தா பானர்ஜி இந்த மனுவில் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் நேரடியாக உச்சநீதிமன்றத்திற்கு வந்து தன்னுடைய வாதத்தை முன்வைக்க உள்ளது. இதுதான் முதல் முறை என்ற ஒரு தகவலை உச்சநீதிமன்ற தரப்பானது தெரிவித்திருக்கிறது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இந்த வழக்கானது இன்றைய விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது மம்தா பானர்ஜி தன்னுடைய வழக்கினுடைய வாதங்களை தானே முன்வைக்க உள்ளதாகவும் தற்பொழுது திரிணாமுல் காங்கிரசுடைய தரப்பும் கூறப்பட்டது. அதற்கான ஒரு அனுமதி கோரியும் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் விண்ணப்பத்தை முன்வைத்திருப்பதையும் முக்கியமாக பார்த்து வருகிறோம். விரிவான தகவலுக்கு நன்றி.